ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் தி ஃபாதர். இது எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. நம்ம குழந்தையா இருந்ததுலேருந்து நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்குற நம்ம அப்பா அம்மா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க குழந்தை மாறிட்டு இருக்காங்க. வயசானதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை டோட்டலாக மாறி போயிடும். நம்ம என்னதான் அவங்கள அக்கறையாக பார்த்தாலும் பார்த்துட்டா கூட அந்த அப்பா அம்மாவுக்கு நம்மளோட கோவத்தில் இருக்கும். பையத்தை ஒழுங்காக பார்த்துக்கல நினச்சி ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போப்போ அவங்களுக்கு மருந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு 40 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா பார்த்துக்கலாம் பார்க்குறா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இருக்க மருந்து நோயினால நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால் இவருக்கு ஒரு பொண்ணுக்கு வந்த பிரச்சனை என்ன, கடைசியில் இந்த அப்பாவுக்கு என்னதாச்சு, அப்பா என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிறா. இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஹார்ட் ஹிட்டிங்காக சொன்ன ஒரு படம் தான் தி ஃபாதர். சீரியஸ்லி ஒரு அட்டகாசம் மூவி. நம்மளோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெருமையாக பெருசாக பார்த்த நம்ம அப்பா அம்மா அவங்களோட கடைசி காலத்தில் குழந்தைய மாறி போடுவாங்க. அவங்க நடவடிக்கை நிறைய விஷயங்களில் நம்மளை ரிச்சில் எடுத்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அப்பா கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும், அதை ரியலிஸ்டிக்காக அவ்வளோ அழகாக போட்டு பண்ணியிருப்பாங்க. அது போய் இந்த படம் என்னதான் ஒரு எமோஷனல் ஸ்டூடியோ இருந்தால் கூட படம் மக்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கன்வியூஸ் பண்ணி சீன் மாதிரிட்டே இருக்கும். அதில் என்னங்கிறத தெளிவாக இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க தி ஃபாதருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு 80 வயசுக்கிற பெரிய வைப்பாங்க. இவர் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவர் பேர் ஆண்டனி. இவருக்கு இப்போதைக்கு டிமென்ஷன் நோய் இருக்குது. அதாவது இவரால் ஒரு விஷயத்தோடு ஞாபகம் முடியாது. ஒரு பொருள் இடத்துல வச்சுருப்பாரு, 5 நிமிஷம் கழிச்சு அந்த பொருளை மறந்து போயிடுவார். இன்னும் ஒரு நோய் தான் அந்த அப்பாவுக்கு இருக்கும். இவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. மொதல் பொண்ணு பேர் ஆன், அவளுக்கு 40 வயசு இருக்கும். பார்த்து இப்போதைக்கு கல்யாணம் ஆகி அது தனியாக வாழ்ந்துட்டு இருக்கா. 2வது பொண்ணு பேர் லூசி. அவள் சில வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அப்பாவுக்கு எந்த ஞாபகம் இருக்காது. பொண்ணு லூசி வேற எங்கேயோ இருக்கா. வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறதா இந்த அப்பா அவருக்கும் நினச்சிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இவர் இருக்கிறது ஆண்கிற ஒரு பொண்ணு தான். படத்தோட ஸ்டார்டிங்கே அந்த ஆண்கிற பொண்ணு இருக்கால, அவள் வேகமாக அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவங்க அப்பா அசால்ட்டாக பாடிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவங்க அப்பா மேலே சமூகத்தில் இருப்பா. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இவங்க அப்பா பார்த்துக்க ஒரு கேட்டேக் அனுப்பிச்சிருப்பா. அந்த பொண்ணு பேர் ஏஞ்சலா. ஆனால் இந்த அப்பாவுக்கு தான் ஞாபகம் இருக்குல்ல. அந்த பொண்ணு சடனாக வீட்டுக்கு வந்தோடனே, ஏம்மா நிறுத்திட்டு போனா திருடியெல்லாம் என் வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதை எங்கேருந்து போடுன்னு சொல்லி கெட்ட வாரத்தில் அந்த பொண்ணு திட்டிட்டு இருப்பாரு. இதனால் அந்த பொண்ணு கோச்சிட்டு வேலை கிளம்பி போயிருக்கோம். போகிறப்ப அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கோம். அதான் கடுப்பான நம்ம ஹீரோயின் வேமிட்டுக்கு வந்திருக்கா. அவங்க அப்பா பார்த்து, அப்பா உனக்கு என்ன தான் பிரச்சனை, வயசான காலத்தில் ஏன் விட்டு தான் வர மாட்டேங்கிற, சரி உன்னை பார்த்து ஒரு பொண்ணு அனுப்புனா அந்த பொண்ணு திட்டிங்க அனுப்பிச்சிட்டே, உனக்கு என்ன தான் பிரச்சனை கேட்டால், ஏம்மா நீ நினைக்காம அந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடையாது, அவர் திருட்டு பொண்ணு, என் வாட்ச் ஆட்டை போடன்னு சொல்கிறப்ப என்னது வாட்ச் ஆட்டை போட்டாளா, என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இல்லைம்மா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால அவள் திருடு எல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்காக என் வாட்ச் கழட்டி வச்சேன், பாரு இப்போ என் வாட்ச் காணாம போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பொண்ணு திருடி என் வாட்ச் ஆட்டை போட்டா, அதான் கண்ணோடி திட்டுன்னு சொல்கிறப்ப, ஓ உங்கள் வாட்சை காணாமா, சரி நீங்கள் வாட்சை வச்சுன்னு சொன்னீங்களே எங்கே வச்சின்னு கேட்டால் அந்த அப்பாவுக்கு அது ஞாபகம் இருக்காது. இல்லைம்மா நான் வாட்ச் எங்கேயே வச்சேன், பட் பாரு உள்ஃபில் தெரிய பார்த்துட்டேன், வாட்சியும் கிடையாது, அவள் திருடிருப்பான்னு சொல்கிறப்ப, இங்கே பாருப்பா அந்த பாத்ரூம் இருக்குல்ல அதுக்கிட்ட ஒரு பைப் இருக்கும், அங்கே போய் பாருங்கன்னு சொன்னால் ஏன்னு கேட்பாரு. எப்பவுமே நீங்கள் பொருளை அங்கே தான் வைப்பீங்க, போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப இவர் சேர்ந்து பாத்ரூம் போய் வைப்பாரா. பார்த்து சொன்ன மாதிரியே அந்த வாட்ச் அங்கே தான் இருக்கும். இந்த அப்பா அந்த வாட்சை போட்டு டிவியோட பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு பொண்ணு திட்டு மறந்து போச்சு, நம்ம ஏதோ பாத்ரூம் போயிருக்கோம் போல், வாட்சை போட்டு நொக்கணும்னு சொல்லிட்டு டிவியோட பார்த்துட்டு இருப்பாரா. இதை பார்த்து அவங்க பொண்ணு குழந்தை வரும். அப்பா நான் பேசுறது கேட்குதா இல்லையா, நான் சொன்ன மாதிரி அந்த வாட்ச் அங்கே தான் இருந்துச்சு, நீங்களே வாட்சை மறந்து வச்சுட்டு போய் அந்த பொண்ணு திட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு பாவம் சொல்கிறப்ப, இல்லை இல்லை அது திருடி தான், நல்ல வேலை நான் பாத்ரூமில் வச்சேன், இன்கேஸ் டேபிள் தான் போதும் அந்த பொண்ணு ஆடை போட்டிருப்பா, அவள் திருடி திட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு கெட்டாத சொல்லிட்டு இருப்பாரு. இது பதில் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருப்பா என் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்குமா தெரில, நான் இங்கேருந்து பாரிஸ் போகிறதா இருக்கேன், புதுசாக எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவங்க கூட பாரிஸ் போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவங்க அப்பா கொண்டு முடியாமல் இருக்குது. ஆக்சுவலாக மீனுக்கு ஆளு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மொதல் ஹஸ்பண்ட் பேர் ஜேம்ஸு. ஆனால் 5 வருஷம் முன்னாடியே அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஆனால் அந்த அப்பாவுக்கு அந்த ஞாபகம் இருக்காது. இப்போ வரைக்கும் இந்த பொண்ணு அந்த புது மட்டும் வாழ்ந்துட்டு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் அவளை பார்த்து, என்னது புது பாய் ஃப்ரெண்டா, உன் புதுசாக ஜேம்ஸ் அங்கே போயிட்டேன், அவங்க கூட போட்டு தானே கேட்டா, இல்லைப்பா எனக்கு அவனுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு புதுசாக பால் ஒன்று போய் லவ் பண்ணுறேன், கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இந்த அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது. இங்கே பாருமா பேசலாம் போகாத, அங்கே எவனுக்கு ஒழுங்காக இங்கிலீஷில் பேச தெரியாது, நீ இங்கே இருந்து சொல்கிறப்ப, இல்லைப்பா நான் பேச தான் போக போகிறேன், நான் இங்கேருந்து போய்ட்டு பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்கப்பா, அதுக்காக கேட்டர் வச்சுட்ருக்கேன், அன்னை வரவங்களும் திட்டி இங்கேருந்து அனுப்பிட்டே இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கும் சொல்கிறப்ப, இங்கே பாரு எனக்கு எவ்வளோ தெய்வம் தேவை கிடையாது, கண்ட பீலாம் என் வீட்டுக்கு வருவா, அவ்வளோ வச்சுக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து போடுன்னு சொல்லி கெட்டவாத திட்டே இருப்பாரா. இது பார்த்து குழந்தை வரும். இங்கே பாருப்பா நான் சொல்கிறது கேளு, இல்லை வேறு ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா குழந்தை வரும். என்னது வேறு ஏதாவது பண்ணுவியா, என்ன பண்ணுன்னு சொல்லி அவள் பொண்ணு கத்திட்டு இருப்பாரா. இதனால் கடுப்பானவங்க பொண்ணு அங்கே கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஜன்னல்லேருந்து தான் பொண்ணு போத பார்த்து இருப்பார். அப்படியே படுத்து தூங்கிடுவார். கட் பண்ண இடத்துல கல்லாயிரும். பார்த்தா கோட்ஸுள்ள போட்டு வீட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பாரா. அப்போ அவங்க வீட்டு ஹாலில் யாரொருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. பயந்து பண்ணிவர் போச்சு திட்டு பண்ணிட்டான் போல், அவனுக்கு கொண்டே வேணும்னு சொல்லிட்டு முள்ளுகண்டு இருக்கும்ல அதை வச்சுக்குவார். மெதுவாக ஹாலில் வந்து பார்த்தா எவனும் உட்காந்துருப்பான். அவன் பாட்டு கேஷுவலாக பேப்பர் பிடிச்சிட்டு இருப்பான். இந்த அப்பா ஒன்றும் புரியல, டே யாரா நீ, என் வீட்டில் இருக்கிற எங்கே இருக்குன்னு கேட்டால், மாமா என்ன தெரியலையா, நான் தான் பால்னு சொல்கிறப்ப
அந்த அப்பாவுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. நான் தாங்க உங்கள் பொண்ணு ஆனோட புருஷன். ஞாபகம்லாம் கேட்டால் அந்த அப்பாவுக்கு ஞாபகம் கிடையாது. ஆக்சுவலி வந்து 2வது புருஷன். இந்த அப்பாவுக்கு முதல் புருஷன் தான் ஞாபகம் இருக்கும். ஜேம்ஸ் நீ இது நீயே என் பொண்ணு டிவோர்ஸ் ஆனதான் கேள்விப்பட்டேனே, நீ எப்படின்னு கேட்டால் அங்கிள் நான் ஜேம்ஸ் கிடையாது, நான் உங்கள் பொண்ணோட 2வது புருஷன் பால், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு அப்புறம் ஒன்றும் புரியாமல் இருக்கு. உடனே ஒரு பொண்ணை பற்றி இங்கே பாருப்பா, என் பொண்ணு தான் பாரிஸ் போகிறாலுமே, அவள் கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காலாம். அச்சோ இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, என் பொண்ணு விட்டுட்டு போகிறான்னு சொல்லி குழந்தை சிரிச்சுட்டு இருப்பாரு. அந்த அப்பா பற்றி பால் நல்லாவே தெரியும். ஞாபகம் மறந்தீங்கனால அவன் சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பான். ஆமாம் நான் இப்போ எங்கே இருக்கேன், என் பொண்ணு ஆளே காணாமே, ஆன் எங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா சிக்கன் அங்கே போயிருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆன் ஃபோன்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆனை பற்றி அவங்க அப்படி பேசிட்டு இருப்பான். இங்கே பாருங்கப்பா ஆன் ரொம்ப நல்ல பொண்ணு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்கா, நீங்களும் கொஞ்சம் மரியாதை தாங்கன்னு சொல்கிறப்ப என்னது என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாளா, அவன் நல்லாவே பார்த்துக்கிறது கிடையாது, என் பொருட்டி போனதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்காம விட்டா, அவளே என் பொண்ணே கிடையாது, அவர் மக்கு, அவளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பாரு நான் நல்லா இருக்கேன், போகும்போது எனக்கும் கேட்டகரி வச்சுட்டு இருக்கா, அவள் என் பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேவலம் பொண்ணை பற்றி பேசிட்டு இருப்பாரு. இதை பார்த்து பாலுக்கு குழந்த வரும். பட் என்ன பண்ணுறது, பெரிய மனுஷனாச்சு, எது கண்டுக்காமல் இருப்போன்னு சொல்லி அவனும் அமைதியாக இருப்பான். பார்த்தா குழந்தை கழிச்சு கால் முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு வரான்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வரா, ஆனால் அந்த ஆணு வேற மாதிரி இருக்கா. இந்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் யாருமா நீ என் வீட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், அப்பா நான் தான் பொண்ணு ஆணு, என் ஞாபகம் கேட்டால் நமக்கே ஷாக்காக இருக்குது. படத்தில் ஸ்டார்டிங்கில் ஆண் ஊற்றி பார்த்தோம்ல, அவள் பார்த்தா வயசான பொண்ணுமா இருந்திருப்பா, ஆனால் இப்போ இருக்கிற ஆண் பார்த்தா எங்கே இருந்துட்டுருக்கா, இது நமக்கு போப்போ தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஆணை பார்த்தோம்ல அது உண்மையை நான் வச்சுக்கோம், இப்போ இருக்கிற ஆணை ஃபேக்காக நினச்சிக்கோம். பார்த்தா வரப்போ சிக்கன் நடந்திருப்பா. பால் அந்த பையன் வாங்கி சரிம்மா அது என்கிட்ட கொடு, நாமே சமைச்சாருன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுவானா. இவ்வளோ உங்கள் அப்பா பார்த்து அப்பா என்னாச்சு திரும்ப எதை போட்டு குழப்பிட்டு இருக்கா, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறப்ப சரிம்மா எனக்கா சிக்கன் நடந்திய, உன் புருஷன் இப்போ எங்கே போயிட்டேன்னு கேட்டால் என்னது சிக்கன் நடந்தேண்ணா, நான் எதுவுமே வாங்கிட்டேன்னு சொல்கிறப்ப என்னம்மா இப்போ தான் கம்பெனி சிக்கன் என்ன வந்தேன், உன் புருஷன் மட்டும் வாங்கிட்டு கிச்சனுக்குள்ளே போனானே ஞாபகம் கேட்டால், அப்பா எனக்கு தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என் புருஷனோட இங்கே இருப்பான்னு கேட்டால் அந்த அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது. உடனே ஓடி போய் கிச்சனில் பார்ப்பாரா. பார்த்து இவ்வளோ அந்த வீட்டில் பால் தந்ததில்ல, அந்த பால் இந்த வீட்டில் இருக்க மாட்டான், ஏமா உன் புருஷன் எங்கே போயிட்டான், சடனாக கண்ணு தேடி மறைஞ்சு போயிட்டானே, உன் புருஷங்கன்னு கேட்டால் அப்பா என் புருஷன் கிடையாதுப்பா, நீ எதே போட்டு குழப்பிட்டேன்னு சொல்கிறப்ப அந்த அப்பாவுக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. ஓடி வந்து அவர் ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக தெருவு பார்ப்பாரு. அவர் எப்பயும் பார்க்குற தெருவே தான் அங்கே இருக்கும். உடனே பெட்டில் உட்காந்து ஆன் இது ஏன் வீடு தானே, இது என் ஃப்ளாட் தானே கேட்டால், ஆமாப்பா உன் ஃப்ளாட்டு தான், எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா இது ஏன் வீடுமா தெரில, எனக்கு ஒரே பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துச்சு எல்லாமே சரியாயிரும், படுத்துங்கன்னு சொல்லி அவங்க அப்பா படுத்து வச்சுருவா. தென் அங்கேருந்து அவள் பக்கத்து ரூம் போவா. பார்த்து இவ்வளோ நான் பார்த்து அந்த ஆண்கிறவ பழையானா மாறிட்டு இருக்கா. அவள் கையில் ப்ரௌன் கலர் பேக் இருந்துச்சுல, இப்போ அந்த பேக்கு ப்ளூ கலர் மாறிடுச்சு. இதை பார்த்து நமக்கே புரியாமல் இருக்குது. போப்போ கிளைமேக்ஸை பார்த்தா தெரியும். பார்த்தா இப்போதைக்கு இருக்கிற அந்த உண்மையாக நான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவா, ஹே இப்போ நான் வீட்டுக்கு வந்தப்பா எங்கள் அப்பாவுக்கு என்ன ஞாபகம் போச்சு, என்ன யாருன்னு கேட்குறாரு, போப்போ சீஸாக போயிட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு என்ன சொல்ல தெரில. பார்த்தா அப்போதைக்கு கரெக்டாக அவங்க வீட்டுக்காக தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா லாரான ஒரு பொண்ணு வந்துருப்பா. இவ தான் புது கேர்டேக்கர், இவங்க அப்பா பார்த்துக்கிறதுக்காக புதுசு வீட்டுக்கு விட்டுருப்பா. அந்த பொண்ணை பார்த்து இங்கே பாருமா எங்கள் அப்பா எதை பேசுவார் பெருசாக கண்டுக்காத, எங்கள் அப்பா கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிடுவாளா. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு. எப்பயும் புதுசாக கேட்டகரை பார்த்தா கடிச்சு ஊற்றிட்டு இருப்பார்ல, ஆனால் இப்போ அந்த பொண்ணை சிரிச்சிட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் அந்த பொண்ணுகிட்ட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிப்பார். அந்த அப்பா ஜாலியாக பேசுகிறத பார்த்து இவருக்கு ஆச்சரியமா இருக்குது. எங்க உங்கள் அப்பா ஃபனாக தானே பேசுகிறாரு, நல்லா இருக்கான்னு சொல்கிறப்ப எல்லா டைம் இருக்காது, வேணா பேசிப்பாருன்னு சொல்லி அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சும்மா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அப்பா பேச பேச அந்த லாராங்க போட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். நல்லா சிரிச்சுட்டு அந்த அப்பா பேசிட்டு கேட்டே இருப்பா. அப்போ அந்த அப்பா அந்த பொண்ணை பார்த்து ஏமா உன்னை பார்க்க என் பொண்ணை பார்த்த மாதிரியா இருக்குது, 2வது பொண்ணு லூசியுமே உன்ன மாதிரியே தான் இருப்பா, அங்கே பார்த்தியா ஒரு பெயிண்டிங் இருக்குல்ல அது என் பொண்ணு வரைஞ்சது, நல்லா இருக்கான்னு கேட்டால், ஓ உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கா, 2வது பொண்ணு எங்கன்னு கேட்டால் அவள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆச்சே, உட ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பா, என்னால் என் பொண்ணே பார்க்க முடியல, இன்னும் எந்த நாட்டில் இருப்பான்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஆன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள் தங்கச்சி எப்போயும் இறந்து போயிட்டா, ஆனால் அந்த அப்போ இப்போ வரைக்குமே தன் பொண்ணு உருவடக்கம் நினச்சிட்டு இருக்கார்ல, இதை பார்த்து லைட்டாக வருத்தமாக இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து ஏம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு டாப் டான்ஸர், செம்ம டான்ஸ் ஆடுன்னு சொல்லி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அந்த அப்பா பேசிட்டு இருப்பா. சடனாக அந்த அப்பா அணிக மாறுவார். அந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்து ஆமாம் எதுக்கு சிரிக்கிற, பெரியவங்களை பார்த்து இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருப்ப, உனக்கு மனசு தெரியுமா, ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லி கோவம் பேசிட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த கோவத்தை எங்கே காட்டினே தெரியாமல் வாய்க்கு வந்து பேசிட்டு இருப்பாரு. என் பொண்ணு இருக்கால அவள் சுயநலவாதி, இப்போ நான் பார்த்துக்கல, அதுக்கு என்ன காரணம், அக்கறை இருக்குன்னு வச்சுட்டு இருக்க, என் பொண்ணுக்கு என் மேலே அக்கறையே கிடையாது, இந்த ஃப்ளாட்டு என் பொருள் இருக்குது, நான் மண்டையை போடனா இந்த ஃப்ளாட்டை அவள் எடுத்துக்குவா, அதுக்காக நல்லா பார்த்துக்கணும் பார்த்துட்டு இருக்கா, சொத்துக்காக என் பொண்ணுக்கு நான் தேவைப்படுறேன், அவளுக்குலாம் என் மேலே அக்கறை கிடையாதுன்னு சொல்லி வாய்க்கு வந்து பேசிட்டு இருப்பாரா. இதனால் ஆன் ரொம்ப ஹார்ட் ஆயிடுவா. அந்த இடத்துல கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருவா. ஆனால் அந்த அப்பாலாம் பஸ்ஸு கண்டுக்காம அவர் போட்டு ரூம் போயிடுவார். லாரா அவங்கள பார்த்து ஆன் அழுகாதீங்க, உங்கள் அப்பாவை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அவர் என்ன பேசுகிறங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ ஒரு விஷயத்தை பேசிட்டு நாளைக்கு ஒரு மறந்து போயிடுவார், சரிங்க
எதுக்கு வருத்தப்படாதீங்க, நாளைக்கு வந்து உங்கள் அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த லாராங்கம்லாம் கிளம்பி போயிடுவா. ஆனால் இந்த ஆணுக்கு உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை ரொம்ப அட்டிங்க இருக்கும். நம்ம அந்த மனுஷன் நல்லா தான் பார்த்துக்குறோம், ஆனால் காசுக்காக தான் அந்த மனுஷனை பார்த்துக்குன்னு சொல்லிட்டார்ல. இதை பார்த்து ரொம்ப ஹார்ட் ஆயிடுவா. காஃபி குடிச்சிட்டு மனசு வச்சுட்டே இருப்பா. சடனாக அப்பா ரூமுக்கு போய் கழுது பிடிச்சி இருக்கலான் இருப்பா. அப்போ சடனாக யாரோ ஒருத்தர் ஆணுக்கு அப்புறம் மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோயின் கிச்சனில் தான் இருப்பா. இதெல்லாம் கனவு தான். அவங்க அப்பா அவளுக்கு பண்ணுற டார்ச்சர்னால அவங்க அப்பாவை கொல்லாமல் சொல்லி அவன் மனசில் அவளுக்கு கனவோடு இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்க அவளை ஆணு கூப்பிட்டுருப்பாங்களே, அது யாருன்னு பார்த்தா பால். படத்தில் ஸ்டார்டிங்கில் வேற பால் பார்த்துருப்போம்ல, இப்போ அது மாதிரி பார்த்தா வேற பால் இருப்பான். படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது ஃபேக்கான பால், இப்போ இருக்கார்ல ஒரு உண்மையான பால். அவர் ஆணை பார்த்து என்ன ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, ஏதோ பிரச்சனை கேட்டால் இல்லைங்க போப்போ எங்கள் அப்பா நடக்கே மாறிட்டு இருக்கு, போப்போ அவருக்கு என்னை யாருன்னே தெரில, நான் அவருக்காக என்னதான் நல்லது பண்ணால் கூட அவரை பொறுத்துக்கு நான் கெட்டவளாக தான் இருக்கேன், என்னை போய் தப்பாக தான் பார்க்குறாருன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா எல்லாம் கொஞ்சம் காலம் தான், போப்போ சரியாயிரும், எது மனுஷத்துக்காதுன்னு சொல்லி அந்த பால் ஆளுக்கு போயிடுவார். இவ்வளோ சரி அங்கே நின்றுட்டுருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா எழுந்து வந்துடுவார். ஏன் என் கையில் இப்போ ஒரு வாட்ச் இருக்கும்ல, அந்த வாட்ச் காணா போச்சு, இப்போ வீட்டுக்கு லாரான ஒரு பொண்ணு வந்தால அவள் ஆட்டி போட்டு போட்டாலும் கேட்டால் அப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்பயும் போல் பாத்ரூமில் வச்சுருப்பேன், போய் பாத்ரூமில் போய் பாருன்னு சொன்னால் அந்த அப்பாவுக்கு நம்பிக்கை இருக்காது. சரின்னு அவர் அங்கேருந்து ஹாலுக்கு போவார். பார்த்தா ஹாலில் அந்த பால் இருப்பான். இந்த அப்பாவுக்கு அந்த பால் யாருன்னு தெரில, எப்படி தான் மர்மனாக தான் இருப்பான். அவரை பார்த்து பேசுவோன்னு சொல்லி அவர் பக்கத்தில் போவாரா. அப்போ அந்த பாலும் அவன் கையை முடிச்சுடுவான். பார்த்தா அவன் கையில் ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்ச் பார்க்கறதுக்கு இந்த அப்பாவோட வாட்ச் மாதிரியா இருக்குது. ஒரு நம்ம வாட்சை மாப்பிள்ளை ஆட்டி போட்டாரோ கேட்டு பார்ப்போன்னு சொல்லி, மாப்பிள்ளை உங்கள் கையில் ஒரு வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்ச் எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, இது எங்கே கிடச்சுன்னு சொல்லி தொடர்ந்து கேள்வி விட்டுட்டு இருப்பாரா. இவனும் பதில் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா பார்த்துன்னு போயிருப்பா. அவன் அடைச்ச மாதிரி வாட்ச் அங்கேயே தான் இருக்குது. இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை இல்லை, வாட்ச் எங்கேயே தான் வச்சுட்டு நம்மள தான் உயிர் வாங்கிட்டு இருக்காரு. சரி வாட்சை கொடுப்போன்னு சொல்லி வாட்சை கொடுக்க போயிட்டு இருப்பா. அப்போ ஆப்போசிட் வீட்டில் ஒரு கப்பல் இருப்பாங்க. பார்த்தா 2 பேர் ஹாப்பியாக கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆணுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இவளுக்கு பால் கூட ஒரு ஹாப்பியான மேரேஜ் ஃபாலோ தான் இருக்கும். ஆனால் அவங்க அப்பா குறுக்க இருக்கனால எதுவுமே பண்ண முடியாமல் இருப்பா. இந்த பக்கம் அந்த அப்பா பாட்டு பேசிட்டு இருப்பாரு. சந்தேகப்பட்டு ஆமாம் அந்த வாட்ச் எங்கே வாங்க, அந்த வாட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அதே கேட்டுட்டு இருப்பாரா. இதை பார்த்து கடுப்பான பால், இங்கே பாருங்க மாமா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்குறேன், உனக்கெல்லாம் மனசாச்சுன்னு ஒன்று இருக்கா, என்னையும் பொண்ணு வாழ முடிக்கிறியே, ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறப்ப இது பார்த்து அப்போ ரொம்ப ஹட்டிங் ஆயிரும். அவரால் எதுவுமே பேச முடியாமல் ஒரு மாதிரி ஸ்டக்கான மாதிரி ஆயிடுவார். கட் பண்ண அடுத்த நாள் அவங்க அப்பா எங்கேயும் கூட்டி போவா. அது பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு எங்கள் அப்பா கூட்டி போய் கையில் வாங்கிட்டு இருப்பா. டாக்டரோட நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. அந்த அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது, நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம், தப்புன்னு எங்கே கூட்டு போகிறோன்னு தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருப்பாரு. நாளுக்கு நாள் அவருக்கு மறதி அதிகமாகிட்டே இருக்கும். தினமும் கலர் பாட்டு கேட்பாரு. அந்த ஒரே பாட்டை திரும்பி கேட்பாரு. ஏன்னா வந்து மறதி இருக்கே, அந்த பாட்டு கேட்டு மறந்து போகிறனால அந்த கேசட் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவர் பொறுத்தவரைக்கும் அந்த கேசட் தெரிஞ்சு போனால் தெரியாமல் இருக்கும். ஏதோ தூசி இருக்குது போல், தேய்ச்சி போட பேருன்னு சொல்லிட்டு ஏனடையன்னு அதே போட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம கடைக்கு போயிருப்பா. சிக்கன்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்ப அவன் புதுசுலேருந்து ஃபோன் வருது. சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகம் வீட்டுக்கு வருவா. பார்த்தா பால் அணுகிட்ட, ஹே உங்கள் அப்பாவுக்கு நான் யாருன்னே தெரில, என்னோ பேசிட்டு இருக்காரு, போ நீ போய் உங்கள் அப்பா பாருன்னு சொல்லி சிக்கன் நடந்துருப்பால அந்த சிக்கன் வாங்கிக்குவான். பார்த்தா அந்த கவரு ப்ரௌன் கலர் இருக்குது. படத்தில் ஆரம்பத்தை பார்த்தோம்ல அந்த சீன் தான். அவரை தான் வாங்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுவார். இவ்வளோ உங்கள் அப்பா பார்க்க போகிறப்ப அவங்க அப்பா சட்டையை போட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அவருக்கு எப்படி பண்ணே தெரில, சின்ன குழந்தை கை விட்ட மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாரா. இவ்வளோ பக்கத்தில் போய் உங்கள் அப்பா சட்டையை போட்டு விட்றா. இதை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு எமோஷனலாக இருக்குது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸு, நான் உனக்கு என்ன தான் பண்ணால் கூட நீ நல்லா பார்த்துக்கிற, நீ தான் பெஸ்ட்டு பொண்ணு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் நிறைய வாட்டி நம்ம அப்பா நம்ம தொலையாக இருந்தால் கூட அவர் நம்ம அப்பாவாச்சே, நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நல்லா கேரிங்க பார்த்துக்கிறா. தென் ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்லான் இருப்பாங்க. அப்போ வாழ் சும்மா இல்லாமல், அங்கிள் நீ இங்கே தான் இருக்க போகிறீங்களா, பேசாமல் நர்சிங் சேர்த்து விட்டுறோம், நீங்கள் அங்கே போயிருங்க, நானும் உங்கள் பொண்ணு பேச போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஆனை கோவப்பட்டு பால் இந்த மாதிரி பேசாதீங்க அமைதியாருன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிடுவாளா. ஆனால் அந்த அப்பாவுக்கு அதுவே ஞாபகம் இருக்காது. பாலை பார்த்து, பால் உனக்கே பொண்ணுக்கு தான் பிரச்சனையா, எங்கேயாவது வெளியே கூட்டி போப்பா, 4 இடத்துக்கு போனால் தான் என் பொண்ணு ஹாப்பியாக இருப்பா, நீ என் பொண்ணு ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்கிறப்ப என்னது 4 இடத்துக்கு போவா, எப்படியா போகிறது, எல்லாத்துக்காக நீ தான், நீ வீட்டில் இருந்தால் உன் பொண்ணு உயிர் வாங்கினால தான் உன் பொண்ணு என் கூட வர முடிக்கிறா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டு திட்டிகிட்டு இருப்பானா. இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பால் இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க, அவர் ரொம்ப ஹேட் ஆகுன்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்படியே ஹேட் ஆக போகுது, இப்போ பேசுனதே இருந்தாலும் மறந்து போயிடுவான், இவனுக்குள்ள ஞாபகம் இருக்கான்னு சொல்கிறப்ப அந்த அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அப்பா அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போயிடுவார். அதான் சொன்ன மாதிரி அந்த அப்பா மறந்து போயிடுவார். அவர் போட்டு ஹாலுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப பால் பேசிட்டு இருப்பான். இங்கே பாரு உங்கள் அப்பெல்லாம் அந்த வீட்டில் இருக்க வேணாம், பேசாமல் நர்சிங் ஹோமில் சேர்த்து விட்டுரு, அந்த மனுஷன் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறப்ப இந்த அப்பா கேட்டிருப்பாரா.
அதை பார்த்து ரொம்ப ஆக்டிங்காக இருக்கும். எதுவுமே பேசாமல் அழுது ரூம் போயிடுவார். எமோஷனல் அழுதுட்டு இருக்கிறப்ப இது பார்த்து ஆண்டு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவங்க அப்பாவோட பெட்டில் பக்கத்தில் உட்காந்து, அப்பா இது மனசு வச்சுக்காத, பால் ஏதோ கோவத்தில் கழித்தாரு, நீ பேசாமல் படுத்துங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா படுத்துங்க வச்சுருவா. சரி நான் பாட்டு அமைதியாக உட்காந்துட்டு கையில் பார்த்து விசிட்டிங் கார்டு இருக்கும். அன்றைக்கி கூட உங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டரை பார்த்துருப்பாள். அந்த டாக்டர்கிட்ட நம்பர் இருந்திருப்பா. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கா. பட் என்ன பேசணும் நம்மள்ட்ட இப்போ காட்ட மாட்டாங்க. கட் பண்ண அப்படியே அடுத்த கலையிரும். அந்த அப்பாவும் கடையில் வளர்க்கணும் எழுந்துச்சு பார்ப்பாரு. பார்த்தா அந்த வீடு டோட்டலாக மாறி போன மாதிரி இருக்குது. கிச்சனுக்கு வந்து பார்த்தா அவன் பொண்ணு நானும் அங்கே இருப்பா. என்னப்பா எழுந்திரிச்சிட்டியா, உனக்காக காஃபி போட்டுட்ருக்கேன், காஃபி கொண்டு வரேன்னு சொல்கிறப்ப இந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்குது. பார்த்தா செவத்தில் இவர் 2வது பொண்ணு லூசி இருக்கால, அவள் வரைஞ்ச ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த ட்ராயிங் இப்போதைக்கு காணாமல் போயிருக்கு. ஏன் இங்கே ட்ராயிங் இருந்துச்சுல, ட்ராயிங்னு கேட்டுட்டு கிச்சனில் போவாரா. பார்த்தா இந்த கிச்சனில் ஆன் இருக்க மாட்டா. ஆனுக்கு பதிலாக அந்த ஆறாங்கிற பொண்ணு இருப்பா. அவள் காஃபி கொண்டு வந்து இந்தாங்கப்பா காஃபி குடிங்க, மாத்திரை போடுன்னு சொல்கிறப்ப, ஏய் நீ இந்த லாரா பொண்ணு தானே, என் பொண்ணு ஆனுங்கன்னு கேட்டா ஆனா அவங்க எப்போ இங்கேருந்து போயிட்டாங்களே, வரது சாயங்காலம் 6 மணி ஆகுன்னு சொல்கிறப்ப இவர் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. 2 செகண்ட் மட்டும் தான் அவர் பொண்ணு கிச்சனில் பார்த்துருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்து ஆன் காணாமல் போயிட்டா. அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாருங்கப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாருங்கள் மாத்திரலாம் இருக்குது, இதை போட்டு அமைதி உட்காந்துன்னு சொல்கிறப்ப, ஏமா உன்னை பார்த்தா என் பொண்ணு லூசி மாதிரியா இருக்குது, அப்படியே பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப, அப்பா நான் உங்கள் பொண்ணு பற்றி கேள்விப்பட்டேன், உங்கள் 2வது பொண்ணு லூசி எப்போ இறந்து போய்ட்டு தான் உங்கள் பொண்ணு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதான் கேட்டால் அந்த அப்பாவுக்கு ஞாபகம் இருக்காது. என்னது என் பொண்ணு இறந்து போயிட்டால, இல்லை அவள் ஃபாரினில் இருக்கா, அவள் சேஃபாக இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பற்றி லாகரமாக இருக்கும். ஒன்றும் இல்லை பொண்ணு இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அமைதியாக உட்காருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா அமைதியாக உட்காருவார். பார்த்தா அதே வீட்டில் அந்த பால் இருப்பான். பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் ஃபேக்காக ஒரு பால் பார்த்தோம்ல, அந்த பால் அங்கே இருப்பான். அப்பா இவர் தான் பில்லு, நீங்கள் வீட்டில் உட்காந்துருங்க, நான் கொஞ்ச நேரம் போயிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிடுவா. இந்த அப்பாவுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்குது. அந்த ஆளை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அவனை பார்த்து கோவம் பேசிட்டு இருப்பான். யோ நான் உன்னை பார்த்துட்டு கேள்வி கேட்கலாமா, நீ இல்லை மனுஷனா, நீ பண்ணுற டார்ச்சர்னால உன் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா, நீல ஏன் எப்படி இருக்குன்னு சொல்லி கணந்து சப்புன்னு அறிவான். பார்த்தா அவனால ஃபேக்காக பால் இருந்தவன் இப்போ உண்மையான பாடம் மாறிட்டு இருப்பான். அந்த அப்பா அடிக்கிறப்ப அவரே பயந்து போயிடுவார். ப்ளீஸ் என்னை அடிக்காத, நான் பாவம், என்னை அடிக்காதுன்னு சொல்கிறப்ப பார்த்தா ஆனங்க வந்துடுவா. அவங்க அப்பா பார்த்து, அப்பா என்னாச்சு ஏதோ பிரச்சனை கேட்டால், இல்லைம்மா நான் வயசான நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்குது, என்னை மடிச்சுன்னு சொல்லி குழந்தை அழுதுட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த உண்மையான பால் அமைதி நின்று இருப்பான். அவங்க அப்பா தோலை தடவி விட்டு, அப்பா கவலைப்படாத எல்லாமே கற்பனை தான்ப்பா, அமைதியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா படுக்க வச்சிருவா. அவரும் நைட் அப்படியே படுத்துக்கிடுவாரு. நடுராத்திரி அவர் காதுக்கு சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அப்பான்னு யாராவது கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இவர் எழுந்து பார்த்தா அந்த இடமே மாறி போச்சு. அது ஹாஸ்பிட்டல் ஏரியா மாதிரி இருக்கு. இவர் கதை திறந்து ஒவ்வொரு ரூமுக்கு போயிட்டு இருக்காரா. அப்போ கடைசி ரூமில் பார்த்தா ஒரு பொண்ணு இருப்பா. யாருன்னு பார்த்து அந்த லாராங்கிற பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொண்ணு அடிபட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து இருக்கிறப்ப கண்ணுடிச்சு பார்ப்பாரு. பார்த்தா இது எல்லாமே அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு கனவு. லாராக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எது கனவுன்னு சொல்லி அந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்கு. காலையில் எஞ்சி ஒரு பொண்ணை பார்க்க போகிறப்ப, ஓ எந்திரிச்சிட்டியாப்பா, உனக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்புறம் நேற்று ஒன்று பார்த்துக்கல ஆரம்ப ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான், நீ வேறு டாப் டான்ஸுங்கிற பேரில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாமே, உன்னை பற்றி பெருமையால் பேசணும்னு சொல்கிறப்ப என்னது டான்ஸ் ஆடினா எனக்கு ஞாபகம் போச்சுன்னு நினச்சி அந்த அப்பா சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க காத்துற மாதிரி இருக்கும். அப்பா அந்த லாராவாக தான் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப அந்த அப்பா காத்து இருப்பார். பார்த்து அந்த வீட்டுக்கு லாரா வருவா. ஆனால் அதை பார்த்து லாரா கிடையாது, ஃபேக்கா நான் படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அந்த அங்கே இருப்பா. பார்த்து 2 ஆனுமே ஒரு ஸ்க்ரீனில் இருப்பாங்க. இந்த அப்பா ஒன்றுமே புரியாமல் இருக்கு. ஆமாம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்டால், அப்பா இவ்வளோ தெரியலையா, இவ தான் லாரான்னு சொல்கிறப்ப என்னது லாராவா, இல்லையே அந்த லாரா வேற மாதிரி இருப்பா, என் 2வது பொண்ணு லூசி மாதிரி அந்த பொண்ணு இருப்பா, இவங்க அந்த பொண்ணுன்னு சொல்கிறப்ப, அப்பா நான் தான் அந்த பொண்ணு, நேற்றோட என்ன தானே பேசுனீங்க, நான் தான் அந்த லாரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருப்பாளா. இந்த அப்பா ஒரு குழப்பமாக இருக்கும். இல்லை எதுவும் நடக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு பயந்தே ரூம் போயிடுவார். இதை பார்த்து ஆணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணி இப்போ அந்த அப்பா வேற ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனு பார்த்தா வேறு ட்ரெஸ் போட்டிருப்பா. எங்கள் அப்பா பார்த்து, அப்பா இந்த ரூம் பார்க்க அப்படியே இருக்குது, நல்லா இருக்கா, அச்சல் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குல்ல, விண்டோ வழியை பார்த்தா தெரு அப்படியே தான் இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்டால் என்னது தெரு அப்படியே இருக்கா, இப்போ நான் எங்கே இருக்கேன், வேற எங்கே கூட்டு வந்தேன்னு கேட்டால், இங்கே பாருப்பா நான் சொல்கிறது கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நானே செகண்ட் ஹஸ்பண்ட் பாலோ பாரிஸ் போகிறதா இருக்கும், உன்னை பார்த்துக்க வேறு யாருமே இல்லை, இதனால் இப்போதைக்கு ஒன்று நசிங்கம் பண்ண விட்டுருக்கேன், நீங்கள் பத்திரமா இருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உங்கள் அப்பா என்ன சொல்ல தெரில. இதனால் இந்த மனுஷன் தனவட்டா இருந்தார், என்னை யாரும் பார்த்துக்க தேவையில்ல, என்னை பார்த்து எனக்கு தெரிய சொல்லிட்டு இருந்தார்ல, ஆனால் இப்போதைக்கு பார்த்தா மனுஷன் உடஞ்சி போயிடுவார். ஓ அப்போ நீ இங்கேருந்து போறியா, என்னோட போறியா, ப்ளீஸ் என்னோட போகாதே, உன்னோட எனக்கு யாருமே கிடையாது இங்கேன்னு சொல்லி அந்த அப்பா எமோஷனல் அழுதுட்டு இருப்பாரா. இதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே அழுகிறப்ப இந்த அப்பா ரொம்ப வருத்தமாக இருக்குது. சேச்சே நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, உனக்கும் வாழ்க்கை தான் முக்கியம், நான் பாரு நான் வயசான கிளம்புனாச்சே, சரி நீ இங்கேருந்து போ, நான் இந்த ஹோம்லேயே இருந்துக்குவேன், நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல தெரில. அவங்க
அப்போட்டு பிரிஞ்சு வெளியே வருவா. வெளியே பால் காரில் எடுத்து பண்ணுவார். அந்த காரில் ஏறி ஆனாங்கன்னு கிளம்பி போயிடுவா. இப்போதைக்கு அந்த அப்பா நர்சிங் இருக்காரு. அப்படியே அன்றைக்கி நாள் போயிடும். அடுத்த நாள் காலை எஞ்சி பார்க்குறப்ப அந்த வீடியோ பார்க்க வர மாதிரி இருக்கு. காலை எஞ்சி வந்து கையை பார்த்தா கையில் வாட்ச் இருக்காது. பொண்ணுக்கு அந்த ஞாபகத்தில் ஆன் எங்கே போயிட்ட ஆன் கூப்பிடுவார். வீட்டில் ஆன் இருக்க மாட்டா. காத்து வந்து பார்த்தா அந்த ஃபேக்கான ஆன் இருக்கால அவதாங்க இருப்பா. ஏமா நீ யாரு, நீ எப்படி வீட்டில் இருக்க, என் வாட்சங்கன்னு கேட்டா அப்பா என்ன தெரியலையா, நான் தான் கேத்ரின்னு, நான் தான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப என்னது கேத்ரினா, சேச்சே நீலாம் நான் பார்த்துக்க முடியாது, என் பொண்ணு எனக்காக லாரான்னு ஒரு பொண்ணு கேட்டகரி வச்சிருந்தா அந்த லாரா பார்க்குற அப்படியே ரெண்டாவது பொண்ணு லூசி மாதிரியா இருப்பா. அந்த பொண்ணே கேட்டகன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா அந்த லாரம் கிடையாது, இது நர்சிங் ஹோமு, நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் நர்ஸு, என் பேர் கேத்ரின்னு சொல்கிறப்ப இந்த அப்பாவுக்கு எதுவுமே ஞாபகமாக இருக்குது. இல்லை என் பொண்ணு இங்கே தான் இருப்பா, என் பொண்ணை கூப்பிடுன்னு சொன்னால் அப்பா உங்கள் பொண்ணு இங்கே இல்லவே இல்லை, உங்கள் பொண்ணு பேரிஸ் போயிட்டேன்னு சொல்கிறப்ப என்னது பேரிஸுக்கு போயிட்டாளா, சேச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அந்த பேரிஸில் இருக்கிறவங்களாம் இங்கிலீஷே பேச தெரியாது, நான் என் பொண்ணை போடான்னு சொல்லிட்டேன், அவங்க எந்த பேருக்கு மாட்டான்னு சொல்கிறப்ப இல்லைப்பா உங்கள் பொண்ணு போயிட்டா பாருங்கள் உங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கா, வாரம் அவங்க பேரிஸில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை பாருன்னு சொல்கிறப்ப அவரால் நம்ப முடியல. என்னது வாரமா எத்தனை வாரம் இங்கே இருக்குன்னு கேட்டால் ரொம்ப வாரம் இங்கே தான் இருக்கீங்க, நான் தான் உங்களை பார்த்துக்கிறேன், என் பேர் கேத்ரின்னு சொல்கிறப்ப அவரால் நம்ப முடியாமல் இருக்குது. கரெக்டாக அப்போதைக்கு அந்த ரூமுக்கு அட்டனண்ட்டாக ஒரு பையன் வருவான். அது யாருன்னு பார்த்தா ஃபேக்கான பால். அவனுக்கு கையில் தான் கிளம்பி போயிடுவானா. இந்த அப்போக்கு எது ஞாபகம் இருக்குது, ஆமாம் இப்போ தந்தால இவன் யாருன்னு கேட்டால் இவரா, இவர் பேர் பில்லு, இவரு டெய்லி இங்கே வருவார், இவரு ஞாபகம் கேட்டால் இல்லை ஞாபகம் இல்லையே, எனக்கு யார் என் பொண்ணு கேத்ரின் யார் லாரா யார் எதுவுமே புரியாமல் இருக்குது, ஆமாம் நான் யார் என் பேருன்னு கேட்டால் இதை பார்த்து நசிகாசிரியமாக இருக்கும். இந்த அப்பாவுக்கு போக போக எல்லாம் மறந்து போச்சு, அவ்வளோ புரிஞ்சு போச்சு. அப்பா உங்கள் பேர் ஆண்டனி, உங்கள் அம்மா இந்த பேர் வச்சதா நீங்கள் என்னோட சொன்னீங்க, உங்கள் அம்மா பார்க்க ரொம்ப அழகாகவும் கண்ணு முட்டைக்கணாக்குன்னு சொன்னீங்க, உங்கள் அம்மா ஞாபகம்னு கேட்டால் எங்கள் அம்மா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்க தான் எனக்கு ஆண்டனி பேர் வச்சாங்க, ஆமாம் இப்போ எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணுமே, எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ், எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும்னு சொல்லி அங்கே அழுதுட்டுருப்பார். அவர் அழுகிறத பார்க்குறப்ப குழந்தைல இருமடியாக இருக்கும். சின்ன வயசில் நம்மளாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப அம்மாக்கான அழுவோம்ல, அந்த மாதிரி அந்த மனுஷன் குழி எழுதிட்டுருப்பார். I want my mommy. I want my mommy. I want to get out of here. இதை பார்த்து அந்த கேத்ரின்கிற பொண்ணுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். ஆண்டனி சும்மா இல்லாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பார். ஆமாம் அப்படின்னு என் வீடு கிடையாதா, என் வீட்டில் கடைசியில் இருக்க முடியாதா, கடைசியில் நான் சாஞ்சு படுக்கிறதுக்கு செவ்வூடு இருக்காதா, அப்போ என் வாட்சிங்க போச்சு, என் காலை முடிய போதா, என்னை பார்க்க அப்படியே ஒரு மரமாக இருக்குது, ஒரு மரத்தில் இருக்க இலைகள் எப்படி ஊந்துட்டுருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் உதிர மாதிரி இருக்குது, நான் நானே இல்லைன்னு சொல்லி அந்த அப்பா குடிங்குள்ளே எழுதிட்டு இருப்பாரா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அப்பா ஹக் பண்ணிட்டு அப்பா கவலைப்படாதீங்க, பாருங்கள் சூரியன் உதயமாக இருக்குது, நம்ம வழக்கம் போல் பார்க்கு போவோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாக்கிங்கில் போவோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அப்பா காதல் சொல்லிட்டு இருப்பா. கேமரா அப்படியே வெளியே போகுது. பச்சை பசன்னு இருக்கிற ஒரு மரத்தை அமைக்கிறாங்க. இதோட தி ஃபாதருங்கிற இந்த உருப்பட முடியுது. அதாவது கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அப்பா இருக்கார்ல, அவர் காலன்னு கொஞ்ச நாளில் முடிய போகுது. பச்சை பசு இருக்கிற மரம் காஞ்சி போன முடியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முடிய போகிறதா தி ஃபாதருங்கிற இந்த உருப்படம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கதையை கேட்டவங்களுக்கு நிறைய கன்சென்ட் இருக்கும். நிறைய கேரக்டர் மாறி மாறி இருந்துச்சு. பாலுங்களை பேர் 2 பேர் இருந்தாங்க, ஆண்கிற பேர் 2 பேர் இருந்தாங்க. அவங்க யார் யாருங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த அப்பா இருக்கார்ல, இவருக்கு டிமென்ஷியா நோய் இருக்குது. இதனால் அவர் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் மறந்து போயிடுவார். உருவங்களை மாற்றி மாற்றி புரிஞ்சுக்குவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அவர் பார்க்கணும்னு வச்சுக்கோம், அவருக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்ப அந்த உருவம் தெரிஞ்சிட்ருக்கும். இது ரெண்டாவது நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அது வேறு உருவமாக தெரிஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி உருவத்தை அவருக்கு வரை மாற்றிக்குவார். இப்போ இவ்வளோ நம்ம அந்த படம் பார்த்தோம்ல, இது எல்லாமே அவர் நினைவுகள் தான். அந்த நினைவுகள் மாறி மாறி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி வேறு விஷயம் நடந்திருக்கும்ல, ரெண்டுத்தையும் கலந்து ஒரு நாள் தான் நினச்சிக்குவார். ஆக்சுவலாக இவரோட பொண்ணு தான் ஆணு, நான் படத்தை ஷார்ட்ல தான் பார்த்தோம்ல, அந்த ஆண் உண்மையான ஆணு. ரெண்டாவது ஃபேக் ஒரு ஆண் பார்த்தோம்ல, அந்த ஆண் வந்து ஆண் கிடையாது, அந்த பொண்ணு பேர் கேத்ரின். அவது அவருக்கு நர்சிங் ஹோமில் நர்ஸை வேலை பார்க்குறவ. அந்த உருவத்தை பொண்ணுருத்தை மாற்றி நினச்சிட்டாரு. அதில் ஒரு சிக்கன் வாங்கிட்டு வரப்ப பொண்ணை மாற்றி நினச்சிருப்பாரு. அது மாதிரி பாலையுமே பில் நினச்சிருப்பாரு. பார்த்தா பில்லுமே அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கம்பவுண்டர் தான். அந்த பையனை மறுபடியும் பால் நினச்சிட்டாரு. அது நிறைய விஷயங்களை பால் பார்க்க பில்லுமா தெரிஞ்சிருப்பான். இந்த மாதிரி விஷயங்களை கலந்து நினச்சிக்குவாரு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் கரையன் வந்திருப்பா. அந்த சீன் பார்த்தா எப்போ நடந்தது, அவள் ஆக்சுவலாக ப்ளூ கலரில் காய்கறி நடந்திருப்பா. ஆனால் அந்த அப்பாவுக்கு அது சிக்கன் நடந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நினைவுகள் எல்லாமே மாறி மாறி குழம்பு போயிருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு அவர் வீட்டு கேட்டக்கல் லாரான்னு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு பார்க்க அப்படியே அவர் 2வது பொண்ணு லூசி வந்துருப்பால. அவருக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்திருக்கும். பார்த்தா அந்த லாராங்கிற பொண்ணு ஆக்சிடென்ட் மாதிரி கனவு வந்திருக்கும்ல. ஏன்னா ரியல் லைஃப்பில் அவர் பொண்ணு ஆக்சிடென்ட் இறந்து போயிருப்பா. அந்த லூசி ஆக்சிடென்ட்டாக இறந்து போனனால அவளை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு லாரா ஒரு மைண்டுக்கு வந்திருப்பா. அந்த நினைவுகள் குழம்பு போய் கனவு வந்திருக்கும். இந்த மாதிரி நினைவுகள் மாறி மாறி இருக்கு. நேற்று நடந்தது 2 நாள் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது நேற்று நடந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நினைவுகள் கன்ஃபியூஷனாக இருக்கு. கடைசி காலங்களில் அவர் அசிங்கமாக தான் இருக்காரு. இதோட தி ஃபாதருங்க இந்த படம் முடிஞ்சிருக்கும். ரியலி ஒரு அட்டகாசமான மூவி. ஸ்க்ரீன் பிளே வயசில் வேற மாட்டிருப்பாங்க. அதுலேயும் மனுஷன் ஆந்தனி ஹாப்கின்ஸ் இந்த வயசுல மாட்டி எடுத்திருப்பாரு. சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்காக 2வது ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹால்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.